ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்களுடைய கணவர் மாதவன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் வந்த காரணம் வந்து புதிய கட்சி ஒரு சில நாட்கள்ல நாங்கள் தெரிவிப்போம். மக்கள் தொண்டர்கள் கோரிக்கையை ஏற்று கட்சி எனக்கும் அவங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காரணம் தொண்டர்களின் விருப்பம் அது. ஆமா, அவங்க பேரை நடத்துறாங்க, நான் கட்சி நடத்துறேன். அதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல நீங்க தனியா செயல்பட போறீங்களா சார்? நான் தனித்து தான் செயல்பட போறேன். தனித்து செயல்பட போறேன். நீங்க வந்து டிடிவி தினகரன் வந்து உங்களை சந்திச்சதா அவங்கள மறைமுகமா சந்திச்சதுனால தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் யாரையும் அந்த மாதிரி சந்திக்கல. இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி சந்திக்கல. டிடிவி தினகரன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு தீபா தரப்புல இருந்து எங்க பக்கத்துல வந்து சேர போறாங்க அப்படின்ட்டு. நான் யார் பக்கத்துலயும் போய் சேர போறல, நான் தனித்து தான் எங்க போறேன். திடீர் முடிவுக்கு காரணம் என்ன சார்? பேரவையில் வந்து சில தீய சக்திகளோட ஆதிக்கம் நிறைய இருக்கிற காரணத்தால் பேரவை வந்து அவங்களால தனித்து இயங்க முடியல. அந்த காரணத்தால் நாங்கள் தனியாக வந்து கட்சி துவங்க முன் வந்திருக்கோம். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தனியா இருக்காரு, இப்ப தீபா வந்து தனியா இருந்தாங்க. நீங்க தீபா கிட்ட இருந்து நீங்க வந்து பிரிச்சு வந்து நீங்க இயக்கத்தை நடத்துறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இது மக்கள் தான் சொன்னாங்க, தொண்டர்கள் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் பேர் வெளியிட போறோம். அவங்க பேசுறது கேட்கலீங்களே. மக்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்வேன். உங்க கூட இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வத்தோட தரப்புல வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு பேர் சொல்ற அளவுக்கு கட்சியில இருந்து நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. உங்க கூட யாரெல்லாம்? தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் இருக்காங்க. போதும், உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் இருக்காங்க. இது திடீர்னு முன்னேற்பாடுலாம் இல்லையா? நான் முன்னாடியே பத்திரிகையில சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வருது. திடீர்னு உங்க வீட்டுல வந்து ஒரு புதிதா ஒரு கார் வந்ததாகவும், அந்த கார் எப்படி வந்து தீபா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டதுனால தான் நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி முடிவு எடுக்க போறதா வந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு. அது தவறான கருத்து. நீங்க வந்து ஒரு கார் வாங்கினது உண்மையா? புதிதா இல்ல, வாங்கல சார். நீங்க இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து தீபா அவங்க கிட்ட பேசுனீங்களா? திடீர்னு இப்படி வரதுக்கு காரணம் என்ன? அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி? எனக்கும் அவங்களுக்கும் எந்த முரண்பாடு கிடையாதுங்க. அப்புறம் முரண்பாடு இல்லாம இல்ல, அவங்க பேரவை நடத்துறாங்க, நான் கட்சி நடத்துறேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காங்களா இல்ல நீங்க வந்து அவங்க தனித்து ஏறுவாங்களா? அது அவங்கள தான் கேட்கணும். நீங்க ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. இப்ப வந்து 2 பேரும் இப்ப வந்து கணவன் மனைவியா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னாதான் கட்சி வந்து கொடி 2 பேரும் சேர்த்து அறிமுகப்படுத்துனீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து அவங்க ஆர்கே நகர் போறாங்க. தீய சக்திகள் தலையீடு இருக்கிறதால. அந்த தீய சக்திகள் யாரு? உள்ளுக்குள்ளே இருக்காங்களா வெளியே இருந்தா? உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப அவங்களும் இப்ப நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்க போறீங்க. அப்ப வந்து அவங்க வந்து வெளியேற்ற போறீங்களா? இப்ப எப்படி என்ன? அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். இல்ல இல்ல, இப்போ ஒரே வீட்டுல தான் 2 பேரும் இருக்க போறீங்களா? இல்ல வந்து நீங்க தனியா போறீங்களா? இல்ல அவங்கள வெளியேற்ற போறீங்களா? ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். ஒரே வீட்டுல இப்ப 2 கட்சி 2 அமைப்பு 2 பேரா? 2 கட்சி இல்லைங்க, அது பேரவை எந்ததான் கட்சி. அது ஒரு அமைப்பு, இது வந்து கழகம். தீபாவளி இது சம்பந்தமா இந்த மாதிரி கட்சி தொடர்பு போறதா இதை ஆலோசிச்சிங்களா? நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க அதை பத்தி ஒன்றும் அதை பத்தி கருத்து தெரிவிக்கல. அவங்க வேற யாராவது அட்வைஸ் கேக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க இவங்க ஜெயதீபா வரும்போது ஜெயலலிதாவினுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரே சாயல்ல தான் வந்திருந்தாங்க. அதனாலதான் சில மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருந்தது. இப்ப நீங்க வந்து அவருடைய கணவருங்கிற ஒரு இதுல ஒரே ஒரு இதுல தான் நீங்க இப்ப கட்சி தொடங்க போறீங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? இந்த மக்களை வந்து நான் 3 மாதத்துக்கு மேல சந்திச்சிருக்கேன். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சந்திச்சுருக்கேன். அவங்களோட குறைகள் வந்து சரியாக கவனிக்கப்படலை. அதனால் மக்கள் வந்து தொடர்ச்சியாக என்னை வலியுறுத்தி நீங்கள் தான் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறதுனால தான் இதை நான் செய்கிறேன்.
நீங்க அந்த தீபா அம்மா எம்ஜிஆர் பேரவை ஆரம்பிச்சீங்க. அதுலயே வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருவருமே அதுல என்னோட செயல்பாடு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுல என்னோட இன்வால்மெண்ட் ஒன்றும் இல்லை. அதுல என்னோட இன்வால்மெண்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அது காப்பி உங்களுக்கு தரேன், நீங்க பாருங்க. காப்பி உங்களுக்கு தரேன், நீங்க பாருங்க. கேக்குறாங்களா சார்? கணவர் மனைவியா இருக்கீங்க, இப்ப தனி அமைப்பு இருக்கீங்க, ரெண்டு பேரும் கணவர் மனைவியா சொல்றீங்களா? இல்ல வந்து அதுக்கு அவங்க டைவர்ஸ் இந்த மாதிரி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேள்வி கேட்காதாங்க. அவங்க வேற யாராவது பேச்சு கேக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தீபா வேற யாராவது பேச்சு கேக்குறாங்கன்னு அவங்க நினைக்கிறீங்களா? தனிச்சு எங்கலன்னு சொல்றேன். தனிச்சு இயங்குனா அப்ப யாரு இயக்குறாங்க சார்? தீய சக்திகள் தான் இருக்கு. தீய சக்திகள்ல யார்? தீய சக்திகள்லாம் சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் தீய சக்தினா திமுக தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க திமுக பேச்சு கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது, திமுக பத்தி நான் பேசவே இல்லையே. அல்ல தீய சக்தி சொல்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? யாருன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? பேர் கொடுக்க முடியாத சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு த்ரெட்டன் வருமா? யாருக்கு? உங்களுக்கு எதுவும் த்ரெட்டன் இருக்காது? எனக்கு ஏகப்பட்ட த்ரெட்டன் வந்திருக்குதுங்க. நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஏன் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க? ஒரு தெளிவான முடிவு இது வரைக்கும் யாரும் கேட்கல, சொல்லல. இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். அதான் யாருன்னு சொல்ல முடியுமா சார்? யாரு தெளிவா சொல்ல மாட்டீங்க? இல்ல, அனானமஸ் கால் நிறைய வரும், த்ரெட்டனிங் இருக்கு. தீய சக்தி உங்க கட்சியில இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது யார் அந்த நம்பர்? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நம்பர். அதையே தெளிவான முடிவு எடுக்க முடியல, தெளிவா சொல்ல முடியல உங்களால? தெளிவா சொல்ல முடியலன்னு சொல்லிருந்தீங்க. சொல்லுங்க அப்ப யார்? தகுந்த நேரம் வரும்போது சொல்றேங்க. இப்ப வந்து அவங்க வந்து தனியா நிர்வாகிகள் பட்டியல் அறிவிச்சாங்க. அப்ப வந்து மறுபடியும் மறுப்பு தெரிவிச்சாங்க. எனக்கு வந்து நிர்வாகிகள் பட்டியல் அவங்க அறிவிச்சாங்க. மறுபடியும் வந்து நான் எதுவும் அறிவிக்கல அப்படின்னாங்க. மறுபடியும் இன்னொரு நிர்வாகிகள் பட்டியல் நீங்க அறிவிச்சா சொல்லி வந்தது. இப்போ வந்து நீங்க எதுவும் புதுசா நிர்வாகிகள் வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் போறீங்களா, இல்ல அதே நிர்வாகிகள் வந்து செயல்படுவாங்களா? என்னோட கட்சி சம்பந்தப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி இப்ப நீங்க வந்து ஆரம்பிக்கிறது அதை நான் நேர்காணல் வச்சு தான் முடிவு செய்வேன். நேர்காணல். ஆமா. நீங்க வச்சிருந்த பேப்பர் காட்டுங்க சார். என்ன சார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பத்தி சொல்லவே இல்லை எதுவுமே. அது போட்டியிடுவீங்களா? அதை பத்தி கேட்கவே இல்லையா? நான் முன்னாடி கேட்டேன், நீங்க சொல்லல. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவீங்களா? தொண்டர்களை கலந்து ஆலோசிச்சு அது சரி சார், அப்படி நீங்க தேர்தல போட்டிட்டீங்கன்னா யாருக்கு முன்னா முன்னாடி வைப்பீங்களா? அதே சசிகலா தரப்பாங்களா? சரி, திமுக தரப்பாங்களா? ஏதாவது தரப்பீங்க? முதல்ல ஆலோசனை செய்யறாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். சரிங்க சார். இது என்ன பேப்பர் காட்டுங்க சார். இது என்ன பேப்பர்? சார் எல்லாரும் காட்டுங்க சார். வேற காப்பி வேற காப்பி சார் அப்படியே காட்டுங்க சார். அப்படியே காட்டுங்க. எல்லாம் மேல தூக்குங்க. கொஞ்சம் கீழ ஹலோ கைய எடுப்பா. சார் சார் மேல வாங்க. காட்டுங்க காட்டுங்க. இங்க கொடுங்க சார். சார் இங்க காட்டுங்க சார். அப்படியே காட்டுங்க.